Hi guys, இதுதான் Motorola G45 5Gங்கிற பட்ஜெட் 5G ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டில் 12,000 ரூபாய்க்கு கிடச்சிட்டு இருக்கு. இது ஒரு ரொம்ப நல்ல ஆஃபர் தான் சொல்லணும். ஸ்னாப்ட்ராகன் 6S Gen 3ங்கிற மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் விவோ மெஜெண்டா கலர் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். பாக்ஸில் ஏன் இந்த கலர் போட்டான்னு தெரியல. ஸோ பாக்ஸ் இதுதான் கைஸ். வீகன் லெதர் பேக் தான், அதனால தான் ரொம்ப நிறைய பேர் இது ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்க்ராட்ச் அந்தளவுக்கு ஆகாது. ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேப்பரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹலோ யூஐ அப்படிங்கிறது தான் இதோடைய மெயின் செல்லிங் பாயிண்ட்டாகவே இருக்குது. ஸோ ரொம்ப க்ளீனான ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸுக்காக இது வந்து நம்ம வாங்கலாம். பெரியவங்களுக்கோ இல்லை வயசான வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவோ இதை வாங்கணும் அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன். வாட்ஸ்அப், யூடியூப் மாதிரியான பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான ஃபோனாகவே இருக்கும். இப்போ பூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான். நிறைய சேனல் இந்த மாதிரி பூட் அனிமேஷன் காட்டுறதே இல்லை, பட் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் 14 வருது. 15 வரைக்கும் அப்டேட் இருக்குது. ஏன்னா ஒரு அப்டேட் தான் சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆக வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப ஸ்டேபிளான அப்டேட்டு. ஆண்ட்ராய்ட் 15 டெப்ரிகேட் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும் கைஸ். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை வாங்கிட்டீங்கன்னா தாராளமாக 3 to 4 வருஷங்கள் நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபோனில் கேம் விளாடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஃபோன் நிச்சயம் இது கிடையாது. மற்றபடி பேசிக் கேம்ஸு, இந்த மாதிரி கேண்டி க்ரஷ்ஷு அந்த மாதிரி கேம்ஸை இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். ஸோ டெம்பிள் ரன்னு, சப்வே சர்ஃபஸ்லாம் ஹேண்டில் பண்ணிவிடும். மற்றபடி நீங்கள் வந்து பவர்ஃபுல்லான கேம்ஸ்லாம் வேலைக்கு ஆகாது. இதான் லீஃப்லெட்ஸு, சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. சிம் இஜெக்ஷன் டூல் இதுலேயே வந்துடுது. ஸோ நேனோ சிம் தான். இதில் மைக்ரோ SD கார்டு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இது ஒரு IPS LCD டிஸ்பிளே தான். 720x1600 தான் ரெசல்யூஷனு. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 வாட் இந்தியாவில் தராங்க, இன்டர்நேஷ்னலில் 18 வாட்டு. டைப் C to டைப் C கேபிள் கொடுத்துருவாங்க கைஸ். செம்மையாக இருக்குது. ஸோ இதோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு சொன்ன ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்க்ரீன் பிரைட்னஸோடைய அந்த நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சைனீஸ் ஃபோன்ஸ் அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இல்லை. டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் வெளியே அவுட்டரில் வேலை செய்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது டைரக்ட் சன்லைட்டில் வேலை செய்கிற ஆளாக இருந்தீங்கன்னா, ரேப்பிடோலாம் ஓட்டுற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாடலை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இது ஒரு IPS LCD டிஸ்பிளே, OLED அளவுக்கு பீக் பிரைட்னஸ் போகாது. ஸோ LCD யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மற்றபடி ரொம்ப கேவலமான பிரைட்னஸ்லாம் இல்லை. ஸோ இந்த விவோ, ஓப்போ மாதிரியான சைனீஸ் ஃபோன்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னடா அந்தளவுக்கு இல்லையேன்ற ஒரு ஃபீலிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதை வந்து 720p டிஸ்பிளேங்கிறதுனால 5000 mAh பேட்டரியோடு இதை பேர் பண்ணும்போது பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸும் அதே தான் சொல்லியிருக்காங்க, பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட 1.5 நாளுக்கே சார்ஜ் நிற்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஊபர் மாதிரி, கார் அந்த மாதிரி டாக்ஸிலாம் ஓட்டுறதா இருந்தால் நீங்கள் பிரச்சனை இல்லை. பட் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்குங்க. ஸோ இது ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும் தான் கைஸ். இதுதான் இந்த ஃபோனுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். நம்ம சேனலில் எப்பயுமே நெகட்டிவ்ஸும் சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஹானஸ்டான அன்பாக்சிங் அண்ட் ஃப்யூச்சர் ரிவ்யூஸுக்காக லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இது ஃபார்வர்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டோடைய அஃபிலியேட் ப்ரோக்ராமில் லிங்க் பண்ணி ஒரு லிங்க் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இதனால் உங்கள் ப்ராடக்ட் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது. இந்த சேனலோடைய வளர்ச்சிக்கு இப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட கூட நான் இன்னும் நெருங்கலை. ஸோ உங்களோட உதவியால் அதை நெருங்க போகிறோம். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கும்பொழுது ஃப்ளிப்கார்ட் மூலிமா எனக்கு ஒரு கமிஷன் வரும். இதை நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா இது ஓப்பனாக சொல்ல வேண்டியது எல்லாருடைய கடமை. மறக்காமல் சப்ஸ்கிரைப்.